அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னால், ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சிலையும் என்னென்ன காயின் போர்ட்ஃபோலியோ நான் வச்சுக்கிறேன்னும் இதில் எது எனக்கு அதிக அளவு ப்ராஃபிட்டை தந்தன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஆரம்பத்தில் ஒரு டாப் 10 கிரிப்டோ கரன்சியை பார்ப்போம்னு யோசிச்சேன் நான். ஆனால் டாப் 10 எனக்குள்ள வீடியோ ஒரு லெந்தாக இருக்குமென்ற காரணத்தினால ஒரு அந்த வீடியோ ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட்டாக ஒரு 5 காயின், அடுத்ததில் ஒரு 5 காயின் தரலாம்னு யோசிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டாக நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறது கூகோயின் ஒரு எக்ஸ்சேஞ்சு கூடாக என்னென்ன கோயின்கள் குறைஞ்ச ப்ரைஸில் இருக்கட்டும், அதில் என்ன ப்ரைஸில் நான் இதை வாங்கி எவ்வளவு லாபம் எனக்கு கிடைச்சன்ற விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இதனூடாக நீங்கள் எப்படி அந்த மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறது, எப்படி கோயினை செலக்ட் பண்ணுறது, என்ன காரணத்துக்காக கோயினை செலக்ட் பண்ணலாம் என்ற விஷயங்களை நம்ம பார்ப்போம். இதில் நான் டாப் 10ல் முதல் ஃபர்ஸ்ட்டாக 5 செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அதில் முதலாவது கோயினாக இருக்கிற அந்த XYOன்ற ஒரு கோயின். இந்த XYOன்ற கோயின் என்னென்னு சொன்னால் ஒரு மிக குறைஞ்ச கோயின். நான் இதில் இன்வெஸ்ட் பண்ண ஒரு $50 அப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணது. இப்போ இதில் ப்ராஃபிட் இப்போ ஒரு $600 மேலே இது போயிட்டு, அதாவது இதில் ஒரு மாதத்தில் இந்த XYO கோயின் 1417% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நான் பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து இப்போ எனக்கு கிடைச்ச ப்ராஃபிட் என்னன்னு சொன்னால் எண்டே டேட் வரைக்கும் 1532% எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. நான் இன்றைக்கு வரைக்கும் இந்த கோயின் அப்படியே ஹோல்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன் பிக்கல்ல. இதில் இதை என்ன இதுன்னு சொன்னால், இதில் என்ன ரீசனுக்காக வாங்கணும்னு சொன்னால், இது லொக்கேஷன் நவிகேஷன் டெக்னாலஜி என்று சொல்லி ஒன்று இருக்குது. அதாவது ஒரு லொக்கேஷனை நவிகேட் பண்ணுறதுக்குரிய டெக்னாலஜியை இதுக்குரிய ஒரு கோயின் தான் இந்த XYOன்ற கோயின். இதில் டீட்டெயிலாக பார்க்க போனால் நாம் இதான் அந்த XYOட coinjico.comல டீட்டெயில் இதில் மொத்தம் லான்ச் பண்ணப்பட்ட, அதாவது சர்க்குலேட்டடில் இருக்கிறது 834 பில்லியன் காயின் இருக்குது. இதில் மார்க்கெட் கேபிட்டல் 48 பில்லியன். நீங்கள் இதை கிராஃபை பார்த்தீங்கன்னா விளங்கும். இந்த 30 டேஸில் 1417% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த இன்க்ரீஸ் ஆகி இன்னும் குறைஞ்சி கொண்டிருக்கு. நான் திரும்ப கூடும். ரைட், இதுதான் இந்த XYOன்ற கோயின். நீங்கள் இந்த XYO கோயினை குகோயினில் வாங்கலாம். நீங்கள் ஒரு $50 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்றாலும் உங்களுக்கு 8169 கோயின் உங்களுக்கு கிடைக்கும். நான் ஆரம்பத்திலேருந்து சொல்கிறது என்னென்றால், அதிகளவு தொகை இல்லாமல் ஒரு குறைஞ்சளவு தொகையை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறனூடாக ஒரு லாங் டேர்மில், இது நான் அதிகமாக சொல்கிறது என்னென்றால் லாங் டேர்ம் ப்ராஃபிட் தான். ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டை விட லாங் டேர்ம் ப்ராஃபிட் ஸ்டேபிளாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் லாங் டேர்மை ட்ரை பண்ணக்கூடியீங்க. அதில் முதலாவது கோயின் நான் உங்களுக்கு சொல்கிறது XYO. அடுத்து 2வது கோயினை பார்ப்போம், BULLRUN என்ற கோயின். இதுவும் நான் ஒரு 10,000 கோயின் வாங்கினான். ஒரு சென்ஸ் கணக்கிலான் வாங்கினான். 0.50 ரூபீஸில் வாங்கினான். இது எனக்கு மொத்தம் 3223% ப்ராஃபிட் தந்திக்கு. இது என்னென்னு சொன்னால், இதில் BULLRUN கோயின் இந்த மாதத்தில் மட்டும், ஒரு மாதத்தில் மட்டும் 1206% கூட்டிருக்கு. என்னென்னா இது இன்டெகிரேட்டட் வித் அதாவது யூடியூப்போட இன்டெகிரேட் பண்ணி பிமோ என்ற ஒரு முக்கியமான ஒரு வெளிநாட்டில் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் இவங்க லிங்க் வச்சுக்கிற காரணத்தினால இவங்க அந்த BULLRUN என்ற டோக்கன் ஒரு கை இதில் இருக்கிறது. ட்விச் அண்ட் ஒன்று DYOR பிளேயர், பிரிக் கவர், அடுத்தது BDOJSன்னு சொல்லி இந்த யூடியூப் உலகத்தோடையும் இவங்க ஒரு இதை வச்சுருக்கிறாங்க, இன்டெகிரேட்டட் பண்ணி வச்சிருக்கிறதால ஒரு இந்த கோயின் BULLRUN என்ற கோயின் ஒரு கை பொட்டன்ஷியல் ஃப்யூச்சரில் இருக்கிறது பார்க்கக்கூடியதாக இருக்குது. அடுத்தது 3வது கோயின் BULLRUN சொல்லி உண்டு. இது நான் வாங்கினதுலேருந்து ஒரு 581% எனக்கு கூடிக்கு. இது NFT ஆன ஒரு NFT கோயின் உண்டு. இதுவும் ஒரு ஹை பொட்டன்ஷியல் உள்ள கோயின். ஒரு மாதத்தில் 151% தான் கூடியிருக்கு. ஆனால் இது ஃப்யூச்சரில் கூடக்கூடிய ஒரு கோயின் உண்டு. அடுத்தது LYXCன்னு சொல்லி, இது ஃபேஷன் டெக்னாலஜி, கேமிங், டிசைன், சோசியல் மீடியா இன்டிகிரேஷனுக்காக வேண்டி யூஸ் பண்ணப்படுற கோயின் உண்டு. இது 1944% கூடியிருக்கு நான் வாங்கின ப்ரைஸை விட. ஆனால் இது ஒரு மாதத்தில் ஒரு 10% தான் இது கூடியிருக்கு. அடுத்து 5வது நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற கோயின் என்னென்னு சொன்னால், நிமிக் என்ற கோயின் ஒன்று சொல்லி, நிமிக் என்ற கோயின்
நிமிக்ன்ற காயின் வந்து ஒரு 101% வந்து ஒரு இதை காட்டியிருக்கு, 101% வந்து இன்க்ரீஸை காட்டியிருக்கு. அதே நேரம் ஒரு மாதத்தில் 51% வந்து நிமிக் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம இதில் வெப்சைட்டில் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இதை ஒரு XYO பார்த்துட்டோம். அடுத்தது வேற VRA என்று சொல்லி பார்த்துட்டோம். VRA மார்க்கெட் கேபிட்டல் 39, இதில் மார்க்கெட் கேபிட்டல் இண்டிகேட் பண்ணப்படலை. அடுத்தது பேக்ஸ்ன்றதில் வந்து மார்க்கெட் கேபிட்டல் 35 மில்லியன் இருக்குது. குறிப்பாக வந்து நம்ம ஒரு காயின் ஒன்று வாங்கக்குள்ள வந்து அதில் மார்க்கெட் கேபிட்டலையும் சர்க்குலேஷனையும் என்னென்று பார்க்கணும் கட்டாயம். இதில் மேக்ஸிமம் சப்ளை வந்து குறையத்தான் இருக்குது, 3770 பில்லியன் தான், மில்லியன் தான், அதாவது 3 பில்லியன் தான் இதில் மொத்த சர்க்குலேஷனு. அப்போ இதுவும் ஒரு ஹை பொட்டன்ஷியல் காயின். லுக்ஸோன்ற வெப்சைட்டை பார்த்தீங்கன்னாலே விளங்கும் எப்படி இருக்குன்னு. இவங்களோட ஃபேஷன் டிசைனிங் டெக்னாலஜிக்குரிய ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு காயினாக தான் இவங்க இருக்கிறாங்க. இது வந்து லுக்ஸோ வந்து என்னென்னா ERC20 மற்றும் ERC725ன்ற அந்த ப்ரோட்டோகாலில் வந்து இருக்கிறபடினால ஒரு ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்லா இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு காயினாக தான் இருக்குது. அடுத்தது நிமிக் என்ற காயின் வந்து நிமிக் வந்து ஒரு ஆரம்பத்தில் ஒரு ஹை பொட்டன்ஷியலை காட்டினாலும் இது வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து ஒரு பெருசளவு இன்க்ரீஸை காட்டலை. ஆனால் இதுவும் வந்து ஒரு நல்ல காயின் உண்டு. இது வந்து மார்க்கெட் ரேங்க் வந்து 414 இருக்குது. இன் ஃபியூச்சரில் வந்து இது ஒரு ஹை பொட்டன்ஷியல் கொடுக்கக்கூடிய காயினாக தான் இருக்கும். இல்லை சர்க்குலேட்டரி சப்ளை வந்து 7591 மில்லியன் வந்து இதில் சர்க்குலேட்டருக்குள்ளே இருக்குது. நீங்கள் நிமிக்கில் போய் நீங்கள் சாதாரணமாக ப்ரௌசரை பயன்படுத்தி நீங்கள் மைன் பண்ணக்கூடிய ஒரு காயின் உண்டு. இதில் வேல்யூ வந்து மிக குறைவாக தான் இருக்குது. வந்து நிமிக்கிற வேல்யூ வந்து மார்க்கெட்டில் வந்து 0.11 தான் இருக்குது. இது வந்து நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரை பயன்படுத்தியே இந்த மைனிங் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதில் மேலதிக டீட்டெயில் வேணுமென்று சொன்னால் நீங்கள் இதுக்குள்ளே போய் இந்த நிமிக்ன்ற ஒரு dimik.com போய் நீங்கள் அதில் சர்ச் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நன்றி.